ஹோட்டல் ஸ்டைலில் வடைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதற்காக 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 2 வரமிளகாய் உப்பு சேர்த்து இது போல் அரைச்சிட்டு இது போல் சின்ன உருண்டைகளை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு, இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு இது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சேர்த்து 3 பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இது பச்சை வாசனை போனோடனே மீடியம் சைஸ் தக்காளி 3 சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம பொரிச்சு வச்சுருந்த வடையை சேர்த்துக்கலாம். நம்ம வடை மாவை அரைச்சி வச்சுருந்த மிக்ஸி ஜாரையும் அலசி அந்த தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்கானதுன்னு இறக்குனா வடைக்கறி ரெடி.